வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள சுத்தி சமீபத்துல நடந்த முக்கிய நிகழ்வுகள் பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு டெஸ்ட் பண்ணலாமா? வெறும் நியூஸ் ஹெட்லைன்ஸா பார்க்காம, அதுக்கு பின்னால என்ன இருக்கு, அதோட தாக்கம் என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்க வாங்க எங்கூட சேர்ந்து இத அலசி ஆராயலாம். இன்னைக்கு நம்மளோட மெனுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மாநில செய்திகள்ல ஆரம்பிச்சு சர்வதேச உறவுகள் வரைக்கும் போக போறோம். நடுவுல சயின்ஸ் அண்ட் டெக், பாதுகாப்பு திட்டங்கள்னு பல முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா உள்ள போலாம். சரி, முதல்ல நம்ம மாநில அளவுல நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்த்திடலாம். பல நேரங்கள்ல தேசிய அளவுல வர்ற பெரிய மாற்றங்களுக்கு இந்த மாதிரி மாநில முயற்சிகள் தான் ஒரு அடித்தளமா அமையுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? சரியான நேரத்துல சரியான தகவலை தெரிஞ்சுக்கிறது தான். இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு சூப்பரான முயற்சி தான் இந்த தேர்வுக்களம் ஆப். அப்போ இந்த தேர்வுக்களம் ஆப்போட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? இதுவும் மத்த ஆப்ஸ் மாதிரி ஒரு தகவல் கொடுக்கிற செயலிதானா, இல்ல அதுக்கும் மேல இதுல ஏதாவது இருக்கா? வாங்க பார்க்கலாம். சரியான பதில் பி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். யோசிச்சு பாருங்க, முன்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு வெப்சைட், டிஆர்பிக்கு ஒரு வெப்சைட், யூபிஎஸ்சிக்கு ஒன்னுன்னு தனித்தனியா போய் தேடிட்டு இருக்கணும். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா இப்போ காலி பணியிடங்கள், ஹால் டிக்கெட், ரிசல்ட்னு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. இது மாணவர்களோட நேரத்தையும் அலைச்சலையும் எவ்வளவு குறைக்கும் பாருங்க. சரி, நிர்வாகத்துல டெக்னாலஜி எப்படி உதவுதுன்னு பார்த்தோம். இப்போ நேரடியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையில நடந்த சில ஆச்சரியமான முன்னேற்றங்களை பத்தி பார்க்கலாம். மருத்துவ உலகத்துல HIV சிகிச்சையில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லுன்னே சொல்லலாம். லினக்கா வேறுன்னு ஒரு புது மருந்து வந்திருக்கு. இது வைரஸை நம்ம எதிர்த்து போராடுற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆனா அது எப்படி வேலை செய்துங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. சரியான பதில் சி. இந்த லென்கஃபோவிர் உண்மையிலேயே ஒரு பிரேக் த்ரூ. ஏன் தெரியுமா? ஏன்னா இது உலகத்திலேயே முதல் முறையா வைரஸோட கேப்சிடு, அதாவது அதோட பாதுகாப்பு கவசத்தையே குறி வச்சு தாக்குது. இதனால வைரஸால பல்கி பெருகவே முடியாது. அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 2 ஊசி போதும். அதுவும் கிட்டத்தட்ட 100% பலன் கொடுக்குதுன்னா இது சிகிச்சையில ஒரு புரட்சி தாங்க. இப்போ இத கொஞ்சம் பாருங்க. இது இந்தியாவின் உயிர் பொருளாதாரத்தோட பிரம்மாண்டமான வளர்ச்சியை காட்டுது. 2014ல வெறும் $10 பில்லியன் இருந்தது. 10 வருஷத்துல $165.7 பில்லியன் வளர்ந்திருக்கு. நினைச்சு பார்க்க முடியுதா? இந்த துறையில நம்ம எவ்ளோ வேகமா முன்னேறிட்டு இருக்கோம்னு இது காட்டுது. டெக்னாலஜி இவ்ளோ வேகமா வளரும்போது அதை ஒருங்குபடுத்த சில விதிகள் தேவைப்படும் இல்லையா? அதுதான் நம்மள அடுத்த சுற்றுக்கு கூட்டிட்டு போகுது. கொள்கை மற்றும் நிர்வாகம். கொஞ்ச நாளா OTT தளங்கள வர்ற கண்டென்ட் பத்தி நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியா அரசாங்கம் இப்போ 5 OTT தளங்களை தடை செஞ்சிருக்காங்க. ஆனா எந்த சட்டத்தை வச்சு அவங்களால இதை செய்ய முடியுது? இது தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த துறையில கட்டுப்பாடுகள் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு சரியான பதில் தகவல் தொழில்நுட்பச் சட்டம் 2000. நீங்க இங்க பாக்குற மாதிரி முன்னாடி OTT தளங்களுக்கு தெளிவான கட்டுப்பாடுகள் இல்ல. ஆனா 2021ல வந்த புது விதிகள் படி இப்போ ஒரு குறை தீர்க்கும் அமைப்பு இருக்கு. அதாவது பாக்குறவங்களுக்கு ஏதாவது புகார் இருந்தா சொல்லலாம். அதோட படங்களுக்கு வயசுக்கேத்த மாதிரி ரேட்டிங் கொடுக்கணும், அடல்ட் கண்டென்ட்டை கட்டுப்படுத்தணும்னு பல விஷயங்களை கட்டாயமாக்கியிருக்காங்க. இது சுய கட்டுப்பாட்டுல இருந்து அரசாங்க மேற்பார்வைக்கு மாறினதை காட்டுது. சரி, நாட்டோட உள்கொள்கைகளை பத்தி பார்த்துட்டோம். இப்போ நம்ம கவனம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேல திரும்ப போகுது. வாங்க 4வது சுற்றுக்கு போகலாம். இந்தியாவோட வான்பரப்ப பாதுகாக்க ஒரு பிரம்மாண்டமான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. அதோட பேருதான் மிஷன் சுதர்ஷன் சக்ரா. அப்ப இதோட உண்மையான நோக்கம் என்ன? இந்தியாவோட பாதுகாப்பை இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுது? சரியான பதில் பி. இந்த திட்டத்தை நம்ம வானத்துக்கான ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு கவசம்னு நினைச்சுக்கோங்க. ஒருவேளை எதிரி ஏவுகணையோ ட்ரோனோ வந்தா முதல் அடுக்கான S-400 மாதிரி சிஸ்டம்ஸ் ரொம்ப தூரத்திலேயே அதை தடுத்துரும். அதையும் தாண்டி வந்தா 2வது அடுக்கான MRSAM சிஸ்டம்ஸ் தடுக்கும். அதுக்கும் மீறி ரொம்ப பக்கத்துல வந்தா கடைசி அடுக்கா அயான் டோ மாதிரி சிஸ்டம்ஸ் அதை அழிச்சிரும். 2035க்குள்ள இப்படி ஒரு முழுமையான உடைக்க முடியாத வான் பாதுகாப்பை உருவாக்குறது தான் இதோட இலக்கு. நாட்டோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மத்த நாடுகளோட நம்ம உறவுகளும் முக்கியம். நம்ம இறுதிச் சுற்றுல சர்வதேச உறவுகள்ல நடந்த ஒரு முக்கியமான ராஜதந்திர நிகழ்வை பத்தி பார்க்கலாம். இந்தியா இஸ்ரேல் உறவு வருஷக்கணக்கா வளர்ந்துட்டு வருது. ஆனா சமீபத்துல நடந்த ஒரு சந்திப்புல இந்த உறவை ஒரு புதிய, இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனாங்க. அந்த புது கூட்டாண்மைக்கு என்ன பேர் வச்சாங்க? சரியான பதில் டி. இந்த உறவுக்கு இப்போ அமைதி, புதுமை மற்றும் செழிப்புக்கான சிறப்பு மூல ஸ்ட்ராட்டஜிக் கூட்டாண்மைன்னு பெயர். இது வெறும் பேரளவிலான மாற்றம் கிடையாது.
இதுக்கு பின்னாடி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், ஏஐ மாதிரி தொழில்நுட்பங்கள்ல ஒத்துழைப்பு, அப்புறம் பாதுகாப்புல வெறும் வாங்குறது விக்கிறதுன்னு இல்லாம சேர்ந்த ஆராய்ச்சி செய்யறதுன்னு பல பெரிய முடிவுகள் இருக்கு. இது 2 நாட்டு உறவுலயும் ஒரு புதிய அத்தியாயம். சரி, இப்ப கொஞ்சம் ஜானரை மாத்தலாம். உங்க கணக்கு போடுற திறமையை சோதிக்க ஒரு போனஸ் சேலஞ்ச் ரெடியா? கேள்வியை நல்லா கேளுங்க. ஒருத்தர் 50,440 ரூபாய் கடன் வாங்குறாரு. அத 3 சமத்தவணையில வருஷத்துக்கு 5% கூட்டு வட்டியோட திருப்பி தர்றதா சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு தவணையும் எவ்வளோ இருக்கும்? பேனா பேப்பர் இருந்தா எடுத்துக்கோங்க, நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க. சரியான பதில் டி, 18,522 ரூபாய். இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? கூட்டு வட்டி கணக்குகள்ல விகிதங்களை வச்சு போட்டா ரொம்ப ஈஸி. எல்லா தவணையும் சமம்னு சொன்னதால அதோட விகிதத்தையும் நாம சமப்படுத்துறோம். இந்த அட்டவணைப்படி மொத்த அசல் விகிதம் 25,220. அதுதான் உண்மையான கடன் தொகை 50,440 ரூபாய். ஒரு கனெக்ஷன் தெரியுதா? அதாவது ஒரு விகித புள்ளிங்கிறது கரெக்டா 2 ரூபாய்க்கு சமம். அப்போ ஒரு தவணையோட விகிதமான 9,261 2ஆல பெருக்குனா டடான், நமக்கு 18,522 விடையா கிடைச்சிரும். சிம்பிள் இல்லையா? பாத்தீங்களா, எவ்ளோ குறைஞ்ச நேரத்துல எவ்ளோ முக்கியமான விதவிதமான தகவல்களை நாம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். இறுதியா வில்லியம் ஜேம்ஸோட ஒரு அருமையான மேற்கோள், ஞானியா இருக்கிறதுக்கான கலை எதை விட்டுடணும்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த மாதிரி பகுப்பாய்வுகள் உண்மையிலே முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்த நமக்கு உதவுது.